கருப்புசாமி பேர் சொல்லி குறி சொல்கிறேன்னு அருள்வாக்கு சொல்கிறேன்னு சில பேர் மக்களை ஏமாத்துறாங்க. அவங்கள ஏன் கருப்புசாமி எதுவுமே செய்ய மாட்டாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் கருப்புசாமியோட பேர் நிறையா பரவி வருது. நிறையா பக்தர்கள் அவரோட சக்தியை உணர்றாங்க. அதே சமயத்தில் சில பேர் உண்மையான பக்தி இல்லாமல் கருப்புசாமி பேர் மட்டும் யூஸ் பண்ணி மக்களை தப்பான வழியை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறது தான் உண்மை. ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கருப்புசாமி உடனே தண்டிக்கிற தெய்வம் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இது கர்மாவின் உலகம். நிறையா பக்தர்களோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களோடு இருப்பாங்க. அவங்க கோவிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பிரார்த்தனையும் உடனே பலன் கிடைக்கும்னு நினச்சா அது தப்பு. நமக்கு நேரம்னு இருக்குது. அந்த அருள் வாக்கில் தான் அந்த நேரம் ஐயாவோட சத்தியம் நம்மளை வாழ்க்கையில் லைஃப் சேஞ்ச் பண்ண வைக்கும். உண்மையான மாற்றம் பொறுமையாக தான் வரும். இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல்லையே சில பேர் அருள் வாக்கு சொல்லுவாங்க. அவங்க காசு அனுப்பி வாக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் தப்பாக சொல்ல முடியாது. அது சில பேர் இப்படி பண்ணுறாங்க. ரொம்ப பாவம் கருப்புசாமி பக்தன்லாம் நிறையா கோவிலுக்கு போயிட்டு அவங்களோட கண்ணீர் சிந்தி கஷ்டங்கள் பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் எங்களோட கஷ்டங்கள் நிறைவேற்றுமோ அதுக்கு தான் அந்த கோயிலாக அழிகிறாங்க. அருள் வாக்கு கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல கூட பொய் வாக்கு சொல்லி காசை ஏமாத்துறாங்க. இதுக்கு எல்லாமே ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட கருப்புசாமி பக்தன் ரொம்ப பாவம். அப்பாவிங்க அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட வேண்டுதல் எங்கே ஒரு இடத்துல எங்கே ஒரு அருள்வாக்கில் நடக்கும்னு வராங்க. இந்த காசு பணம் எல்லாமே ஒரு ஆசை தான். அது எல்லாம் விளையாட்டும் ஐயாவோட விளையாட்டு தான். இது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. இது ஐயாவோட விளையாட்டு சாதாரண விளையாட்டு இல்லை. அவர் இந்த பின்னால் பார்க்குறாரு சிரிப்பு. அவர் உங்களை சிரிச்சுட்டே பார்க்குறாரு. நீங்கள் எப்படிடா என் மக்களை என் பக்தரை ஏமாத்து நான் உனக்குன்னு ஒரு நாள் வைப்பேன்னு ஐயா சொல்லுவார்.